வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் லஞ்ச் மெனுவாக மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்யலாம். நான் உரலில் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 5-6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் கொஞ்சமாக வடகம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதில் இந்த மாதிரி கையாலே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்காக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. நடுவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம். நான் சீலா மீன் தான் சேர்த்துருக்கேன். இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். மீனை சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு கலக்காமல் லேசாக கரண்டியால் கலந்து விட்டுடலாம். மீன் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வேக வச்ச முட்டை 2 சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை சேர்த்துட்டு இந்த குழம்பெல்லாம் அது மேலே படுற மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். சாப்பிடும்போது நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும். இப்போ மீன் வறுவலுக்காக சீலா மீன் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 பல்லு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளேவர் இந்த மீன் வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பெசரிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பெசரி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ தோசை தவாவில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மீனெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தீயை அதிகமாக வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. மீனெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு இடத்துல கூட அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை தெரியாத அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தோசை தவாவில் நடுவில் எண்ணெய் கொஞ்சம் சேர்ந்து போயிருக்கும். அந்த எண்ணெயிலே தள்ளி தள்ளி நம்ம எல்லா மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான சீலா மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு நல்லா சூடான சாதத்தோட இந்த மீன் குழம்பு, இந்த சீலா மீன் வறுவல் அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஃபில்லிங்கான லஞ்ச் மெனுவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.